இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்க அப்படி செய்யறப்போ எங்களுடைய எல்லா தொகுப்புகளையும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். அதே போல அந்த தொகுப்புகளில் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்குது. அதை நீங்க சரியா எடுத்து உங்க வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம். அன்புள்ள நேயர்களே வணக்கம். நாம் இப்போ இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த வாரம் அப்படிங்கிறப்போ பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். அதாவது திங்கட்கிழமையில் ஆரம்பிக்கிறது திருவோண நட்சத்திரம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 6 நட்சத்திரங்களும் இந்த வாரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:40க்கு பிறகு ரேவதி முடிஞ்சு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். அதனால் இனி 12 ராசிகளுக்கும் இந்த 7 நட்சத்திரங்களும் என்னென்ன செய்ய போகிறாங்க, அது நமக்கு நன்மைகளாக நடக்க போகுதா இல்லை பாதிப்புகளை ஏதாவது கொடுத்து அதிலிருந்து நம்மளை காப்பாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இனி 12 ராசிக்கும் பலன் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொன்னான வாரம்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த வார கிரக நிலைகளும் சந்திரனுடைய சஞ்சாரமும் சாதகமான சூழ்நிலைகளில் இருக்குது. குரு பகவான் 8ல் இருக்கிறாரு. அவர் இந்த வருடம் பூரா 8ல் தான் இருந்துக்கிட்டு இருப்பார். அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய தன்மைகள் மாறுமா, அவருடைய பாதிப்புகள் இருக்குமானா அது முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். ஆனால் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் பிரகாரம் இந்த வாரத்தில் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படலாம், நிலபுலன்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும், கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே போல உங்களுடைய தொழில் அபிவிருத்தியாகும். உங்களுடைய தொழிலை மேன்மை நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு புது முதலீடுகள் நீங்கள் செய்யலாம். அதில் வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். இந்த வாரத்தில் தொழில் அபிவிருத்தி பண்ணுறது மட்டுமல்லாமல் நீங்கள் தொழிலுக்காக வெளிநாடுகள் செல்வது, வெளிநாட்டவருடைய பழக்க வழக்கங்கள் மூலியமாக உங்கள் தொழிலை அபிவிருத்தி பண்ணிக்கொள்வது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை நல்ல முறையில் தக்க தருணத்தில் நல்லபடியாக செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு இந்த வாரத்தில் விரயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சுப விரயங்களாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்கிறது ஒரு தப்பு இல்லை. நம்மளுடைய நல்ல காரியங்களுக்காக நாம் விரயங்கள் பண்ணுறதுங்கிறது அது சாதகமான சூழ்நிலைகளை தான் ஏற்படுத்தும். இப்போ வாகனம் வாங்கணும்னா செலவு பண்ணி தான் தீரணும், இடம் வாங்கணும்னா செலவு பண்ணி தான் தீரணும், சுபகாரிய நிகழ்ச்சினா செலவு பண்ணி தான் தீரணும். ஆக மொத்தம் இந்த வாரம் நமக்கு சுபவிரயங்கள் ஏற்படவும், புது முயற்சிகள், புதுசாக வாகன சேர்க்கைகள், நிலபல சேர்க்கைகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த வாரத்தில். அதனால் இந்த வாரத்தை நல்ல முறையில் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் மாணவ மாணவிகளும் கல்வியில் நல்ல முறையில் தேர்ச்சி பெறலாம். அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. இன்னும் அரசியலில் இருக்கிறவங்க, கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பதவிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு பொன்னான வாரம். உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் துரிதமாக தெளிவாக செயல்படுத்தி கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த வாரத்தில் மேசராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ குரு பகவானை வழிபடுங்க, முருகப்பெருமானையும் வழிபடுங்க, திருச்செந்தூர் போய் வாங்க. உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அபரிமிதமாக இருக்கும். எனவே இந்த வாரத்தை மேசராசிக்காரர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி
வெற்றியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு சும்மாவே சொல்ல வேண்டாம், மூளை பயங்கரமாக வேலை செய்யும். அதில் இந்த வாரம் அபரிமிதமாக வேலை செய்யும்னே சொல்லலாம். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். உங்களுடைய வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் தடைபட்டு இருந்தால் அதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களை வெளிநாட்டுக்கும் செல்ல வைக்கும். வெளிநாட்டவருடைய பழக்க வழக்கங்களால் உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல உங்களுடைய தொழிலை நீங்கள் மேன்மைப்படுத்தி கொள்ள அதற்குண்டான புது முயற்சிகளை தாராளமாக எடுக்கலாம். அப்படி ஏதாவது முடிவுகள் இருந்தால் தாராளமாக எடுங்க. கொடுக்கல் வாங்கல் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள், அதாவது தடைபட்டு நின்று இருந்த பணங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது. இருந்தாலும் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா சந்திரன் உங்களுக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் மாரகாதிபதி. அப்படிங்கிறப்ப சந்திரனும் குரு பகவானும் வருவாங்க. சந்திர பகவான் உங்களுக்கு திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களில் மகர ராசியில் உட்காந்து கடகராசியை பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போ வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை. இந்த வாரத்தில் புத்திசாலித்தனமாக நல்ல முறையில் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் நல்ல முறையில் செஞ்சால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு அபரிமிதமான யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் சகலவிதமான யோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதால் அதற்கேற்றார் போல் நடந்து இந்த வாரத்தை ஒரு பொன்னான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அபரிமிதமான தேர்ச்சியை அடைய வாய்ப்புகள் உள்ளது. அதற்கேற்றார் போல் நீங்கள் கவனத்தோடு செயல்பட்டு உங்களுடைய நல்ல நேரங்களை தக்க முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதன் பிறகு கல்வியில் அதே போல உங்களுக்கு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பதவிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே, அரசியல் இருக்கிறவங்களுக்கு சரி, இந்த வாரம் எல்லோருக்கும் அவர்களுக்கு ஏற்றாற்போல் எல்லா சூழ்நிலைகளும் அமைஞ்சு உங்களுக்கு சகலவிதமான வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே அனைவரும் இந்த வாரத்தை அபரிமிதமாக நன்மையான வாரமாக மாற்றி பயனடைந்து கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் அவர்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு இந்த வாரத்தில் சகலவிதமான நன்மைகளையும் அடைந்து கொள்ளுங்கள். மிதுனராசி. மிதுனராசிக்காரர்களுக்கு வாரத்தினுடைய ஆரம்பம் சந்திராஷ்டமத்தில் தான் இருக்குது. அதாவது திங்கள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் இந்த 2 நாட்களில் பார்த்து கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்க. ஏன்னா இந்த நாட்கள், அதாவது சந்திராஷ்டம நாட்களில் நன்மைகளும் ஏற்படலாம், பாதிப்புகளும் ஏற்படலாம். என்ன ஏற்படும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நடக்கும். இருந்தாலும் நீங்கள் சந்திராஷ்டம காலகட்டங்களில் புது முயற்சிகளை தவிர்த்துக்குங்க. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதையும் தவிர்த்து சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் போங்க. அப்போ தான் அது உங்களுக்கு பலனளிக்கும். எனவே திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்கள். அதன் பிறகு புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 5 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. எனவே இந்த 5 நாட்களில் உங்களுடைய சகலவிதமான யோகங்களையும் நீங்கள் நல்ல முறையில் அடைய கிரகங்கள் ஏதுவாக இருப்பதால் அதை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணி கொள்ளுங்க. புது முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி உங்கள் தொழிலில் புதுசாக உங்களுக்கு கூட்டாளிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் பார்த்து நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களுடைய ஜாதகம் நமக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கூட்டாளிகளை சேர்த்திக்கலாம். இந்த வாரத்தில் இந்த காரியங்கள் இல்லை, புதன்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுடைய சகல காரியங்களும் வெற்றி அடையும். அதற்கேற்றாற்போல் நீங்கள் நடந்துக்கங்க. கடன் வாங்கலாங்கிற சூழ்நிலை இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வந்து முடியும். அதேமாரி நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருந்தால் அந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும். உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி போவாங்க. அதனால் இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் புதன்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம்.
அதே போல் மாணவ மாணவிகளும் புதன்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை உங்கள் கல்வியில் தேர்ச்சி அடைஞ்சு கொள்ளலாம். திங்கள் செவ்வாய் கவனமாக செயல்பட்டுக்குங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். எனவே மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 5 நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள். திங்கள் செவ்வாய் சந்திராஷ்டமம் உள்ளதால் பார்த்து கவனமாக செயல்பட்டு கொள்ளணும். மாணவ மாணவிகளும் அதே போல தான். கல்வியில் இருக்கிறவங்க, கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அரசியலில் அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பதவிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே திங்கள் செவ்வாய் சுமாரான நாட்கள். புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 5 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களில் உங்களுடைய சகலவிதமான முயற்சிகளையும் தாராளமாக எடுத்து உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றியடைய செய்து கொள்ளுங்கள். இந்த நாட்களை தக்க முறையில் பயன்படுத்தி நல்ல முறையில் பயனடைந்து கொள்ளலாம். எனவே இந்த வாரத்தில் மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான வாரம்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடாஜலபதி பெருமானை வழிபடுங்க. அவரை வழிபடுறப்போ உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகி சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். எனவே மிதுனராசிக்காரர்கள் இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் உள்ளது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக செயல்பட்டுக்கங்க. உங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படிங்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் இருந்துக்கிட்டு இருக்காரு. குரு பகவான் 5ல் இருக்கிறாரு. இந்த 2 கிரகமும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளில் இருக்காங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி போய் 8ஆம் இடத்துல மறையிறப்போ உங்களுக்கு சில பிரச்சனைகளும் பாதிப்புகளும் வரத்தான் செய்யும். இந்த சனி பகவானாலையும் சந்திரன் பார்க்கப்படுவார். தனுசிலிருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக சந்திரனை பார்ப்பார். சந்திரன் 8ல் இருக்கிறப்போ அதனால் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்குங்க. தேவையில்லாத யார்கிட்டையும் வாக்குவாதம் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்குங்க. இந்த கடன்லாம் வாங்கிறது பிடிக்கிறது, இல்லை லோன் வாங்கலான்னு நினைக்கிறது, இதெல்லாம் சந்திராஷ்டம காலகட்டங்களில் செய்யாதீங்க. வேறு வெளியே அதாவது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லையும் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சந்திராஷ்டம காலகட்டங்களில் சுமூகமாக நீங்கள் பேசுனீங்கனாலும் அது பிரச்சனைகளாக போய் முடியும். எனவே சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக நடந்துக்கங்க. மேற்கொண்டு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும், அதன் பிறகு வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களில் உங்களுடைய சகலவிதமான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே உங்களுடைய அதாவது குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் கணவன் மனைவி உறவு நிலைகளும் மேம்படும். உங்களுடைய 7ஆம் அதிபதிங்கிறவர் 7ஆம் இடத்துக்கு 12ல் இருக்கிறதுனால தொழிலில் கவனமாக இருந்துக்குங்க. வேலையில் இருக்கிறவங்க வேலையில் கவனமாக இருக்கணும். தொழிலில் இருக்கிறவங்க தொழிலில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் செயல்பட்டு கொள்ளணும். அதன் பிறகு வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே உங்களுக்கு பாக்கிய ராசி ஓடிக்கிட்டு இருக்கும். பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். 9ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்துல உட்காந்து 9ஐ பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போது உங்களுக்கு சகலவிதமான யோகங்களும் நடக்கும். அதனால் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களில் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். குலதெய்வ வழிபாடு வச்சுக்கோங்க. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் அந்த நாட்களில் போங்க. உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாரான வாரம். அதற்கேற்றாற்போல் பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. மாணவ மாணவிகளும் இந்த வாரத்தில் கவனத்தோடு படித்து அவங்களுடைய கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். அதன் பிறகு அதாவது உங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்க, கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பணிகள்லையும் இருக்கிற எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு சுமாரான வாரம் தான். சந்திராஷ்டம காலகட்டங்கள் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணியிலிருந்து
வெள்ளிக்கிழமை 8:30 மணி வரைக்கும் அந்த நாட்களில் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்குங்க. மீதி நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள். அதில் உங்களுடைய என்னென்ன வேலைகளோ எந்த வேலைகள் சுலபமாக ஈஸியாக முடியுமோ அந்த முயற்சிகளை தாராளமாக எடுங்க, அது வெற்றி அடையும். மேற்கொண்டு பெரிய விஷயங்களாக இருந்தாலோ பெரிய வேலைகளாக இருந்தாலோ வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தாலோ வெள்ளி சனி ஞாயிறில் வச்சுக்கங்க, அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான வழிபடுங்க. சிவபெருமான வழிபடுறப்போ உங்களுடைய கஷ்டங்கள்லாம் விலகி உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றியடைந்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள். அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:40 வரைக்கும், அதாவது 7:45 வரைக்குமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக செயல்பட்டுக்கங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்குமே உங்களுக்கு சாதகமான நாட்கள். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போகும். ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு அதன் பிறகு அது சரியாகும். எதிரிகள் இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகளில் இருந்து விலகி போவாங்க. எனவே இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கவும் வாய்ப்புகள் உண்டு. பார்த்து எச்சரிக்கையாக கவனத்தோடு இருந்தால் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாத பேச்சுக்கள், வாக்குவாதங்கள், வீண் பிடிவாதங்கள் அதெல்லாம் வச்சுக்காதீங்க. நார்மலாக உங்களுக்கு சனி பகவான் 5ல் இருந்துக்கிட்டு இருக்காரு, குரு பகவான் 4ல் இருந்துக்கிட்டு இருக்காரு. இந்த கிரகம் முக்கியமான கிரகங்கள் இவங்கெல்லாம். ஏன்னா சனி பகவான் ஒரு வீட்டில் 2.5 வருஷம் இருக்கக்கூடியவர், குரு பகவான் ஒரு வீட்டில் 1 வருஷம் இருக்கக்கூடியவர். அப்போது வருஷ கிரகங்கள்ங்கிறவங்க நமக்கு சாதகமான சூழ்நிலைகளில் இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். ஏமாந்தீங்கன்னா தேவையில்லாமல் போலீஸு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், வீண் பிரச்சனைகள்னு வந்துடும். அதனால் எல்லோரிடமும் பார்த்து கவனமாக நடந்து பேசி பழகிக்கிங்க. தொழில் உங்களுடைய நேரடி கண் பார்வையில் நடக்கணும், இல்லைன்னா ஏமாற்றப்படுவோம். அதே போல் வேலையில் இருக்கிறவங்க பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. மற்றவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து உங்கள் வேலைக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் நீங்களும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது இதெல்லாமே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 ஞாயிற்றுக்கிழமை வரை பார்த்து கவனமாக இருந்துக்கணும் சந்திராஷ்டம நாட்களில். மற்ற நாட்களில் கவனமாக செயல்பட்டுக்கிட்டால் பெரிய அளவுக்கு பாதிப்புகளும் பிரச்சனைகளையும் நாம் விலக்கி கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் இந்த வாரங்கிறத விட இந்த வருடமே நமக்கு அதாவது கோச்சார கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் சாதகமான நிலையில் இல்லாததால் எப்பயுமே பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கிட்டால் தான் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை நல்ல முறையில் தாட்டி கொள்ளலாம். எனவே இந்த வாரத்தை உங்களுடைய பொறுப்பான செயல்களாலையும் துரித புத்தினாலையும் நல்ல முறையில் செயல்படுத்தி இந்த வாரத்தை வெற்றிகரமான வாரமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். மாணவ மாணவிகளும் கவனத்தோடு செயல்பட்டால் தான் நல்ல தேர்ச்சி பெற முடியும். பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. மற்றபடி கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பதவிகள்லையும் இருக்கிற எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு சுமாரான வாரம். சந்திராஷ்டம் நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு, அந்த நாட்களில் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி மற்ற திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி அடைந்து கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு நிலைகளில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் தவிர்த்துக்கங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துக்கங்க, சண்டை சச்சரவுகளையும் தவிர்த்துக்கங்க. கடவுளுடைய அனுகிரகத்தோட நல்ல முறையில் வாழ கற்றுக்குங்க. நாம் சூழ்நிலை, அதாவது கெட்ட நேரங்கிறப்ப நாம் தான் பொறுமையாக அமைதியாக இருந்துக்கணும். அதை விட்டுட்டு என்ன நடந்துரும்னு பார்த்தோம்னா அந்த கிரகம் எந்த மாதிரி பாதிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத விஷயங்கள்னு சொல்லுவோம். அதனால் பார்த்து கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபடுங்க. ஏன்னா உங்களுக்கு அவர் அனுகிரகம் பண்ணி அவருடைய வீட்டில் தான் குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதனால் அவருடைய அனுகிரகம் வேணுங்கிறதுனால
முருகனை வழிபட்டு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நல்ல முறையில் தீர்த்து அபரிமிதமான யோகத்தை அடைந்து கொள்ள முயற்சி செய்து இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரம்னே சொல்லலாம். உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படும், அதன் பிறகு காரியங்கள் வெற்றி அடையும். தடைகள் ஏற்படுறதுனால மன வருத்தமோ மனசஞ்சலங்களோ தேவையில்லை, சிறு தடைகள் தான் ஏற்படும். அதன் பிறகு உங்கள் காரியங்கள் வெற்றி அடையும். தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. வீண் விரயங்களை தவிர்த்துக்குங்க. தேவையான செலவுகளை தாராளமாக செய்யலாம். ஹாஸ்பிட்டல் செலவுனா செஞ்சு தான் தீரணும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் செலவுனா செஞ்சு தான் தீரணும், தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கு உண்டான முதலீடுகள்னாலும் நாம் செலவுகள் செஞ்சு தான் தீரணும். அந்த மாதிரி சுப விரயங்களை செஞ்சுக்கோங்க. தேவையில்லாத வீண் விரயங்களை தவிர்த்துக்கங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய கடன் தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகி போகும். ஆரோக்கிய பாதிப்புகள் ஏதாவது இருந்தாலும் அது நல்ல சீரடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே போல் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க அவங்களே உங்களை விட்டு விலகி போவாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் இருதடம் தெரியாமல் போகும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரம்னே சொல்லலாம். அதே போல் தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தொழிலில் புது நபர்கள் சேர்க்கைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்கங்க. உங்களுடைய விரையாதிபதி அப்படிங்கிற சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்கேயே கேது பகவானும் இருக்காரு. திங்கள் செவ்வாயில் சந்திரனும் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ சுப விரயங்கள் தேவையில்லாத விரயங்கள் ரெண்டையும் எதுங்கிறத பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கணும். அதே போல் தகப்பனாருடைய ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உண்டு, அதனால் அப்பாவனுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கங்க. கன்னிராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் தகப்பனாருடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், அவர்களை நல்ல நிலையில் கவனிச்சுக்கணும். அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்கங்க. மாணவ மாணவிகளும் கல்வியில் கவனத்தோடு இருந்தால் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்புகள் உள்ளது, அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. மேலும் அரசியலில் இருக்கிறவங்க, அரசாங்க பதவிகளில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பதவிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு நல்ல வாரம்னே சொல்லலாம். சிறு சிறு தடைகள் ஏற்படும், அதை பொருட்படுத்தாமல் உங்களுடைய முயற்சிகளை எடுங்க. உங்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ அம்பாளை வழிபடுங்க. அம்பாளை வழிபடுறப்போ உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எனவே அம்பாளை வழிபட்டு இந்த வாரத்தை ஒரு நல்ல வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்கள். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் 4ல் இருந்துக்கிட்டு இருக்காரு. சூரிய பகவான் உங்களுடைய லாபாதிபதி, அதேமாரி அவரே பாதகாதிபதினு சொல்லலாம். அப்போ அவர் 4ல் இருக்கிறதுனால இடம், வீடு, வண்டி வாகனங்கள் இதிலெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் வர வாய்ப்புகள் இருக்குது. அங்கேயே கேது பகவானும் இருக்கிறதுனால அதில் பாதிப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. இது முக்கியமாக திங்கள் செவ்வாயில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சந்திர பகவானும் அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்காரு. தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் அதன் பிறகு அது சரியாகும். அதனால் தொழிலில் கவனமாக இருந்துக்கங்க. மற்றவர்கள்ட்ட பேசுகிறதுல பழகிறதுலையும் கவனம் தேவை. தேவையில்லாத பேச்சுக்கள் யாரிடமும் வேண்டாம். யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம், யாருக்கிட்ட பணம் வாங்கவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கங்க. நீங்கள் கொடுக்க வேண்டியதை தாராளமாக அதை கொடுத்து முடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதற்கேற்றால் போல் நடந்து இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. அதே போல் உங்களுடைய விரோதிகள், எதிர்ப்புகள், வீண் பிரச்சனைகள், கண் திஷ்டிகள் இதெல்லாமே இந்த வாரம் தீர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் விலகும், கடனில் இருந்த பிரச்சனைகள் விலகும், எதிர்ப்புகள் நம்மளை விட்டு விலகி போகும். அதனால் இந்த வாரத்தில் நாம் பார்த்து நல்ல நிலையில் நடந்துக்கிட்டால் இந்த வாரம் நமக்கு சாதகமான வாரமாக இருக்கும். அதே மாதிரி வேலைகளில் இருக்கிறவங்க, அதாவது வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஒருத்தர்கிட்ட அடிமை தொழில் செய்கிறப்போ நாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பார்த்து நடந்துக்கணும். இந்த வாரத்தில் அதில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். எனவே பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. தொழிலில் இருக்கிறவங்க, வியாபாரங்களில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பார்த்து, அதாவது உங்களுடைய தொழிலை நீங்கள் தான் கவனிக்கணும்.
அந்த தொழிலில் உங்களுடைய நேரடி கண் பார்வை இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப தான் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் நல்ல முறையில் பார்த்து நல்ல முயற்சிகள் எடுங்க. உங்களுடைய தொழில் பலமாகவும் வரும். அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி அபரிவிதமான லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. அதனால் நல்ல முறையில் தக்க தருணத்தில் செயல்பட்டு உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் வெற்றியடைய செய்து கொள்ளுங்கள். மேலும் மாணவ மாணவிகளும் கவனமாக நல்ல முறையில் படித்தா நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறலாம். மற்றும் அரசியலில் இருக்கிறவங்க, கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க, இன்னும் மற்றும் பல துறைகள்லையும் பதவிகள்லையும் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த வாரம் சிறு தடைகள் ஏற்பட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். ஆனால் உருவான மாதிரியே அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நல்லபடியாக முயற்சி எடுத்து இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்ப துர்க்கையம்மனை வழிபடுங்க. துர்க்கையம்மனை வழிபடுறப்போ உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். உங்களுடைய தடைபடக்கூடிய காரியங்களை எல்லாத்தையுமே அந்த தெய்வமாகப்பட்டவங்க உங்களுக்கு நல்ல முறையில் சரி பண்ணி உங்களுக்கு வளர்ச்சியான பாதைகளுக்கு வழிகாட்டுவாங்க. எனவே இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியான நாட்கள். உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் அத்தனையும் அபிவிருத்தி அடையக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் உருவாக்குவாங்க. வண்டி வாகனங்கள் பிரச்சனைகள், அம்மாவுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள், அதேமாரியே நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களில் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக்கங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருந்துக்கங்க. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் இந்த நாட்களில் போகாதீங்க. அதாவது புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலகி போகும். ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் உடனே டாக்டரை பார்த்து அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து நல்ல முறையில் சரி பண்ணிக்கங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான வாரம் தான். அதேமாரி குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் கவனிச்சுக்கங்க. இந்த கமிஷன் ஏஜென்ட்டு ஆலோசனைகள் சொல்கிறது, ஆசிரியர்கள், இவங்களுக்கு எல்லாமே வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களில் பிரச்சனைகள் உருவாகும். அதனால் இவங்கெல்லாம் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கணும். வெள்ளி சனி ஞாயிறில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருந்துக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் தடைபடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் நாம் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நமக்கு சாதகமாக இருக்கும், எது நமக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கேற்றாற் போல் நடந்தால் இந்த வாரத்தை சுமாராக தாட்டி கொள்ளலாம். எனவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் செயல்படக்கூடிய வாரம் இந்த வாரம். மாணவ மாணவிகளும் கவனத்தோடு செயல்பட்டால் தான் தேர்ச்சிகள் பெற வாய்ப்புகள் உள்ளது. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியல் துறைகளில் இருக்கிறவங்க, கல்வித்துறையில் இருக்கிறவங்க, அது இல்லாமல் அரசாங்கத்துறைகளில் பல பதவிகள்லையும் உயர் அதிகார பதவிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு சுமாரான வாரம் தான். அதனால் அதற்கேற்றாற் போல் உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக்கொள்ள முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் காலபைரவரை வழிபடுறதுனால உங்களுடைய இந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இந்த வாரத்தை தாட்டிக்கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களில் கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்கள். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் உருவாகலாம். பண விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும். பண தட்டுப்பாடுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வாக்குவாதங்கள் யாரிடமும் வச்சுக்காதீங்க.
அப்படி வைக்கிறப்போ உங்களுக்கு அது பாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. புதன் வியாழன் வெள்ளி அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் நீங்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக இருந்துக்கங்க. வண்டி வாகனங்கள் பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளாக மாறலாம். உங்களுடைய ஆரோக்கிய பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அம்மாவுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்படலாம். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தால் அதை தவிர்த்துக்குங்க. இந்த நாட்களில் பிரயாணங்களை வச்சுக்காதீங்க. புதன் வியாழன் வெள்ளி அதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணியிலிருந்தே உங்களுக்கு இந்த அமைப்புகள் இருக்குது. அப்போ புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கணும். அதன் பிறகு வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணியிலிருந்து வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வரலாம். அதை பார்த்து கவனமாக பார்த்துக்கங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கவனமாக பார்த்து எச்சரிக்கையோடு நடந்துக்கிட்டா பாதிப்புகளை குறைச்சி நன்மைகளை பெருக்கிக்கலாம். தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால யாரிடமும் வெளிப்படையாக பேசாதீங்க. பார்த்து கவனமாக செயல்பட்டுக்குங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பாதிப்புகள் குறைஞ்சி நன்மைகள் வளர வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகளும் அதே போல தான். கல்வியில் கவனத்தோடு இல்லைன்னா தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கங்க. மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பதவிகள்லையும் பணிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு சுமாரான வாரம் தான். பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செயல்படணும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். அதனால் இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதுனால உங்களுடைய இந்த பிரச்சனைகள்லாம் தடப்பட்டு உங்களுக்கு நன்மையான பலன்களை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இந்த வாரத்தை உங்களுக்கு உகந்த வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாகவும் நல்ல சிந்தனையோடும் செயல்படக்கூடிய வாரம் இந்த வாரம். நீங்கள் கவனமாக இல்லைன்னா ஏமாற்றப்பட்டுருவீங்க. ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள், பண கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள், மற்றவர்களால் துன்புறுத்தப்படுதல், தொந்தரவுகளை கொடுக்கப்படுதல் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் 2 நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கங்க. குடும்ப சூழ்நிலைகளையும் கவனமாக பார்த்துக்கங்க. கொடுக்கல் வாங்கல கரெக்டாக இருந்துக்குங்க. யாருக்கிட்டையும் வெளிப்படையாக பேசாதீங்க. வாக்குவாதமும் பண்ணாதீங்க. அப்படி செய்கிறப்போ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும். அதனால் கவனத்தோடு செயல்படுங்க. புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் தீரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். சகோதரர்கள் வழியில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்கள பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. உங்களுடைய சகோதரர்களை அனுசரித்து புரிஞ்சு நடந்துக்குங்க. இல்லைன்னா உங்களுக்கும் சகோதரருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய தொழில் அபிவிருத்திக்கு இந்த நாட்கள் உகந்ததாக இருக்கும். இந்த புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 நாட்களில் உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடைகிறது. வெளியூர்லேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வருது, வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருது, இல்லை நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிறது. இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. அதன் பிறகு வெள்ளிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு மேலே சனி ஞாயிறு இந்த 3 நாட்களில் உங்களுடைய வண்டி வாகனங்களை கவனமாக பார்த்துக்கணும். களவு போகலாம், திருடு போகலாம், அல்லது வண்டி வாகனங்கள் பழுதுபட்டு உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். வண்டி வாகனங்களில் பிரயாணம் பண்ணுறப்பையும் கவனமாக இருந்துக்குங்க. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்குங்க. உங்களுடைய வீடு, இடம் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இந்த நாட்களில் அதை தீர்க்கிறேன்னு சொல்லியோ, இல்லை அதை பழுதுபட்டதை சரி பண்ணுறேன்னு சொல்லியோ எந்த வேலைகளையும் வெள்ளி சனி ஞாயிறில் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா அது மேலும் உங்களுக்கு பிரச்சனைகளாக போய் முடியும். எனவே இந்த வாரத்தை கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பார்த்து செயல்பட்டு
நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளும் கவனத்தோடு செயல்பட்டால் தான் தேர்ச்சி அடைய முடியும், இல்லைன்னா தோல்வி தான் அடைவீங்க. பார்த்து கவனமாக இருந்துக்கங்க. மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பணிகளில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு சுமாரான வாரம் தான். எல்லோருமே அவரவர்களுடைய ஆரோக்கியத்தை, குடும்பத்தை, பண விஷயங்களில் மற்றவர்கள்ட்ட பழகிறதுல பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கிட்டா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானையும் குரு பகவானையும் வழிபடுங்க. நவகிரகங்கள் இருக்கிற குரு பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுறப்போ இந்த பிரச்சனைகள், சகோதரர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். ஸோ இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். மகர ராசிக்காரர்கள். கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத விரயங்கள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. திங்கள் செவ்வாவில் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அந்த விரயங்களை சுப விரயங்களாக பார்த்துக்கங்க. கை காலில் அடிபடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கால் பிரச்சனைக்குரிய சூழ்நிலைகளாக மாறும். அதனால் உங்களுடைய காலை கவனமாக பார்த்துக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறப்ப கவனமாக போங்க, மெதுவாக போங்க, வேகம் வேண்டாம். அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் அது இந்த வாரம் வேண்டாம். அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும். இந்த வாரத்தில் வெளியூர் பிரயாணங்களோ வெளிநாடு பிரயாணங்களோ கும்பராசிக்காரர்கள் மேற்கொள்ள வேண்டாம். அப்படி போனீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளாக போய் முடியும். பார்த்து கவனமாக செயல்பட்டுக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்குங்க. கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா ஏமாற்றப்படுவீங்க. கொடுக்குறேன்னு சொல்லி வர சொல்லி ஏமாத்திடுவாங்க. உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை இதாத்தர அதாத்தரன்னு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த வாரம் இதெல்லாம் முடங்கக்கூடிய சூழ்நிலைகளாக போகும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத கோபங்கள் வந்து மற்றவர்கள்ட்ட வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவானாலும் அமைதியாகவும் மௌனமாக இருந்துக்குங்க. கோபத்தை வெளிக்காட்டாதீங்க. வெளிக்காட்டுறப்போ அது விஸ்வரூபமாக மாறிடும். பார்த்து கவனமாக செயல்பட்டுக்குங்க. ஆண்டவனை நம்பி அவரை வழிபட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக்கங்க. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குடும்ப சூழ்நிலைகளையும் கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாத விரயங்களை தவிர்த்துக்கணும். உங்கள் கால்களில் கவனமாக இருக்கணும். கால்களில் அடிபடுறதுக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கிட்டால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். மாணவ மாணவிகளும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் பார்த்து செயல்பட்டு கல்வியில் தேர்ச்சி பெற முயற்சி பண்ணுங்கள். மற்றும் கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பணிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த வாரத்தை பார்த்து கவனமாக செயல்பட்டு இந்த வாரத்தை நல்ல வாரமாக்கிக்க முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி கூட பரவாயில்ல, யாருக்கிட்ட எந்த பிரச்சனைகளும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளும் வச்சுக்காதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. கடவுளை நம்பி வழிபட்டு இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக்க பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுடைய ராசிதிபதியான சனி பகவானை தான். அவரை வழிபட்டு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துக்குங்க. நவகிரகங்களில் இருக்கிற சனி பகவானை மனதார வேண்டி தொழுது உங்களுடைய பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வேண்டி இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். அடுத்து மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்கள் சாதகமான நாட்களாக இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத வரவுகள், எதிர்பாராத லாபங்கள், நீங்கள் எதிர்பார்த்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இந்த நாட்களில் அதாவது அந்த 11ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிற மகர ராசியில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காரு. இந்த சூரிய பகவான் 6ஆம் அதிபதியாக வருவார். கூடவே கேது பகவானும் இருக்கிறாரு. ஸோ அந்நிய நபர்களாலையும் அந்நியர்களாலையும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் யாரிடமும் வெளிப்படையாக இருக்காதீங்க. யதார்த்தமாக நினச்சி பேசி பழகினீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக போய் முடியும். அதனால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில்
கவனமா இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும். திங்கள் செவ்வாய் 2 நாட்கள் மட்டும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். மற்றபடி புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 5 நாட்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி உறவு நிலைகளில் பிரச்சனைகள் ஏற்படும். உறவுகள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கும். வண்டி வாகனங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். உங்களுடைய வாகனங்கள் அதாவது களவு போகலாம், தொலைஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இல்லைன்னா அந்த வாகனங்கள் பழுதுபட்டு அதற்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அதாவது உங்களுக்கு நார்மலாக உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவோம். அங்கே குரு பகவான் இருக்கவும், அதேமாரி உங்கள் ராசிக்கு 10ல் சனி பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால் வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் பிரச்சனைகள் இருக்கும். தொழிலில் இருந்தால் தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும். இன்னொன்று சனி பகவான் 10ல் இருக்கிறதுங்கிறது கர்மச்சனின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம சார்ந்தவங்க எல்லோரையுமே கவனமாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்து காட்டி அவர்களுக்கும் பிரச்சனைகள் வரும், உங்களுக்கும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. எனவே இந்த வாரத்தை மிகவும் கவனமாக பார்த்து செயல்படுத்தி கொள்ளுங்கள். வீண் விரயங்களை தவிர்த்துக்குங்க. தேவையில்லாத விரயங்கள் உங்களை பிரச்சனைக்குள்ளாக்கும். கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, இந்த 2 விஷயத்தையும் டோட்டலாகவே தவிர்த்துக்குங்க. உங்கள் ராசி அதிபதியே குரு பகவானாக இருக்கிறதுனால பொருளாதார கிரகம்னு சொல்லுவோம். அவர் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு 12ல் இருக்கிறதுனால தொழில் மூலியமாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் உருவாகும். தொழிலில் கூட்டில் இருந்தீங்கனாலோ, இல்லை மற்றவர்களுக்காக நீங்கள் வேலைகள் செஞ்சு கொடுக்குறேங்கிற மாதிரி இருந்தாலோ, இல்லை நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ இங்கே எல்லாம் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. இந்த வாரத்தை கவனமாக தாட்டிக்கணும். நார்மலாகவே குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரு. சனி பகவான் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால பார்த்தால மெயின் கிரகமாகப்பட்ட சனி பகவான் உங்கள் லாபாதிபதி லாபத்துக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால லாபங்கள் குறையும். லாபங்கள் குறையிறப்போ கோபங்கள் நமக்கு அதிகமாகும். அது மூலியமாக பிரச்சனைகளும் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால பார்த்து கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் மாணவ மாணவிகளாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கல்வியில் தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லையும் பதவிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக்கொள்ளணும்னா கவனமாகவும் எச்சரிக்கையோடும் இருக்கணும். மேற்கொண்டு முக்கியமான கிரகங்களும் சாதகமான சூழ்நிலைகளில் இல்லாததால் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரு, கேது பகவான் 11ல் இருக்காரு. இருந்தாலும் சனி பகவான் 10ல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பல்ல. அதனால் எல்லோருமே பார்த்து கவனமாக இருந்துக்கணும். இல்லைன்னா மற்றவர்களால் நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க, பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அதனால் இந்த வாரத்தில் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்ப ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அவரை வழிபடுறப்போ உங்களுடைய பாதிப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்திக்குள்ளாகி உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வழிபட்டீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் இருந்திடம் தெரியாமல் போய் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வாரம் தவறாமல் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வந்தால் மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தவிர்க்கப்பட்டு நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். எனவே மீனராசிக்காரர்கள் இந்த வாரத்தை கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் தாட்டிக்கொள்ளுங்கள். இப்போ 12 ராசிக்கும் பலன் பார்த்துட்டோம். மேற்கொண்டு நம்ம ஜாதக ரீதியாக கிரகங்கள் பலமாக இருந்தால் நன்மையான பலன்கள் கூடுதலாகவும், கிரகங்கள் பலகீனமாக இருந்தால் தீமையான பலன்கள் கூடுதலாகவும், அல்லது கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக வலுவாக இருக்கிறப்போ தீமையான பலன்கள் குறைஞ்சும் நடக்க வாய்ப்புகள் உள்ளது. அதனால் எல்லோருமே இறைவனை வேண்டி இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.